ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுகவின் வேட்பாளராக அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அறிவிக்கப்பட்டுள்ளார். தேர்தலில் வெற்றி பெற்றாலும் முதலமைச்சராகும் எண்ணம் இல்லை என்று டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இருமுறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதியான ஆர்கே நகரில் அதிமுக வேட்பாளராக களம் காண்கிறார் அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன். சென்னை ராயப்பேட்டை கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற ஆட்சிமன்ற குழு கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் கே.ஏ. செங்கோட்டையன் இதனை அறிவித்தார். அப்போது பேசிய டிடிவி தினகரன் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா விட்டுச் சென்ற பணிகளை தொடரப்போவதாக கூறினார். அம்மா அவர்கள் 2016 அந்த தொகுதியிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு, சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவர் என்னென்ன நலத்திட்டங்களை அந்த தொகுதி மக்களுக்கு வழங்கி வந்தாரோ, என்னென்ன திட்டங்களை வழங்க வேண்டும் என்று அம்மா அவர்கள் நினைத்திருந்தார்களோ அவற்றையெல்லாம் ஆர்கே நகர் தொகுதி மக்களுக்கு தொடர்ந்து நிறைவேற்றிட, அம்மா அவர்களின் எண்ணங்களை நிறைவேற்றிடுவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக நான் போட்டியிடுவதை பெருமையாக கருதுகிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் அந்த தொகுதியிலே நிச்சயம் நான் பொதுமக்களின் ஆதரவோடு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களோடு ஆதரவோடு நிச்சயம் 50,000 வாக்குகள் மேல் வித்தியாசத்திலே வெற்றி பெறுவேன் என்பதை இந்த நேரத்திலே நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதிமுக வேட்பாளரான தாம் இரட்டை இலை சின்னத்திலேயே போட்டியிடப் போவதாக கூறிய தினகரன், அதிமுகவின் ஒரே எதிரி திமுக தான் என்றார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராகிய நான் இரட்டை இலை சின்னத்தில் தான் ஆர்கே நகர் தொகுதியிலே போட்டியிடுவேன். தொடர்ந்து வருகின்ற பாராளுமன்ற தேர்தலாலும் சரி, 2021 வரப்போகின்ற சட்டமன்ற பொது தேர்தலாலும் சரி, வருகின்ற காலங்களில் எந்த ஒரு தேர்தலிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை இலை சின்னத்தில் தான் போட்டியிடும் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அவர் தான் ஆர்கே நகர் தேர்தலுக்கு பிறகு முடங்கி போய்விடுவார் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு கூறிக்கொள்கின்றேன். எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு எதிர்க்கட்சியாக நாங்கள் நினைப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை தானே தவிர மற்ற வேறு எந்த ஒரு நபரையோ அல்ல எந்த ஒரு குழுவையோ நிச்சயம் நாங்கள் எங்களுக்கு எதிரான வேட்பாளராக நாங்கள் கருதவில்லை. தேர்தலில் வெற்றி பெற்றாலும் முதலமைச்சராகும் எண்ணம் இல்லை என்று கூறிய தினகரன், திமுகவை தவிர எந்த கட்சி ஆதரவு தெரிவித்தாலும் வரவேற்பதாக கூறினார். நிச்சயம் இல்லை. அது அந்த காலத்திலே, அந்த காலகட்டத்திலே இருந்த முதல்வரின் நடவடிக்கையால் மூத்த அமைச்சர்களும் கட்சியின் நிர்வாகிகளும் இரண்டும் ஒருவரிடத்தில் இருந்தால்தான் நியாயமாக இருக்கும் என்று அன்றைக்கு கூறினார்கள். ஆனால் எங்களது அன்பு சகோதரர் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் செயல்பாடு இயக்கத்தினர் பொதுமக்கள் உங்களால் பாராட்டப்படுவது உங்களுக்கு தெரியும். எங்களது முதல்வர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தின் முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள்தான் என்பதை இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு மீண்டும் வலியுறுத்தி கூறிக்கொள்கின்றேன். மக்கள் நல கூட்டணி மாத்திரமல்ல, அருமை பெரியவர் வைகோ அவர்களையும் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களையும், ஏன் காங்கிரசும் பிஜேபியும் எங்களோடு வர வேண்டும் என்றுதான் நான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலம் கேட்டுக்கொள்கிறேன். எங்களை பொறுத்தவரை ஒரே எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தான். பெரியகுளம் தொகுதி முன்னாள் எம்பியான தினகரன் 2011ஆம் ஆண்டு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். ஜெயலலிதா மறைவை தொடர்ந்து கடந்த மாதம் மீண்டும் கட்சியில் சேர்க்கப்பட்ட டிடிவி தினகரனுக்கு மறுநாளே துணை பொதுச் செயலாளர் பதவியும் வழங்கப்பட்டது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.